கம்பேக்னா அது எப்படி இருக்கணும்? 5 நாளில் மாசாக கம்பேக் கொடுத்த பாலிவுட் ஆக்டர். பாலிவுட்டில் பிரபலமான ஒரு நடிகர் தான் நடிகர் சைஃப் அலி கான். அவரது வீட்டிற்குள் மர்ம நபர் ஒருவர் ஜனவரி 16ஆம் தேதி உள்ளே புகுந்து அவரை கத்தியால் தாக்கினார். இதனால் அவர் படுகாயமடைந்ததில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த ஒரு சூழலில் தற்போது சிகிச்சை முடிந்து 5 நாட்களில் மாசாக மீண்டும் கம்பேக் கொடுத்து வீடு திரும்பியுள்ளார். இந்த ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இப்படி ஒரு போலீஸ எங்க லைஃப்ல பார்த்ததே இல்லை. உயிரிழந்ததுக்கு அப்புறமா அனாதையா கிடந்த முதியவரோட உடல். மனிதநேயத்துக்கு இன்னொரு பெயர் போலீஸ் அப்படின்னு நிரூபிச்ச காக்கி சட்டை. பொதுவா ஒரு போலீஸ் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு போலீஸ் வந்து காக்கி சட்டைக்குள்ள ஈரமும் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ஆமா, நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மெயின் ரோட்ல பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் ஆதரவற்ற நிலையில ஒரு முதியவரோட உடல் கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா உறவினர்கள் யாரும் அவருடைய உடலை வாங்க வரல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு சமயத்துல தான் வள்ளியூர் காவல் ஆய்வாளரான நவீன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? காக்கி சட்டைக்குள்ள மனிதநேயமும் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காருங்க. ஆமா, தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே முதியவரோட உடலை உரிய முறையில அடக்கமும் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறுதி சடங்கு அவரே முன்னின்று நடத்தி வச்சிருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே காக்கி சட்டை அப்படின்னாலே பொதுவா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கடுமையா இருப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா காக்கி சட்டைக்குள்ள ஈரமும் மனிதநேயமும் இருக்கு அப்படின்னு இவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருமே இப்போ அவரை பத்தி தான் பேசிட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு போனாலும் 8 உயிருக்கு மறுபிறவி தந்த கடவுள் பிறவி. சின்ன ஈக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் நிக்கல்சன். 26 வயசான இவரு கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு எலக்ட்ரீஷியனா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு சூழல்ல எதிர்பாராத விதமா சிப்காட் போற வழியில ஆட்டோ மோதி விபத்துக்குள்ளாகி இறந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில அவர் இறந்து போனாலும் இன்னுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, அவருடைய உடல்ல இருந்த 2 கிட்னி, நுரையீரல், இதயம், கல்லீரல் அப்படின்னு எல்லாத்தையுமே தானம் பண்ணி மத்த உயிரை பிழைக்க வச்சிருக்காங்க. இதன் மூலமா 8 உயிர் பிழைக்க வச்சிருக்கிறதாவும் இப்போ தகவல் வெளியாயிருக்கு. இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு போன நிக்கல்சன் இன்னுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே நிகழ்ந்து போயிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பேர் யோகேஷ் குமார். மரணம் அடைந்த நிக்கல்சனோட அண்ணன் நான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, கடந்த 17ஆம் தேதி இரவு அன்று நிக்கல்சன் தம்பி வந்து பைக்கில் போய் கொண்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் குறுக்க வந்த ஒரு ஆட்டோ மேலே மோதி ஒரு தீவிரமான விபத்தில் உள்ளாகி தலையில் வந்து ஒரு பெரிய பலத்த அடி ஏற்பட்டு அவருக்கு மண்டையில் பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு வந்து சேர்த்தோம். இங்கே வந்தப்போ எங்களுக்கு தெரியல அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்ட்டு. வந்து நாங்கள் டாக்டரை பார்த்து அவங்க வந்து சொல்லும் போது மண்டையில் பெரிய கிராக் ஏற்பட்டு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் 2 நாள் வச்சுருந்தோம். 2 நாள் கழிச்சு சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நிமிஷம் வரையும் உயிர் மூளைச்சாவதுனால அவரோட இதயம் வந்து துடிச்சிட்டே தான் இருந்துச்சு. இதயம் துடிச்சிருக்க அந்த கடைசி தருணம் என்ன பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியோட மேனேஜ்மெண்ட்ல வந்து உங்களால் அவங்க பேசிட்டு எங்களோட உடலுக்கு தானே இருந்தால் உங்களால் பண்ண முடியுமான்னு பேசி கொண்டு இருந்தாங்க. நாங்கள் யோசித்தோம், குடும்பத்தில் மொத்தமாக நாங்கள் கலந்துரையாடி பேசி போகிற தருணத்தில் மண்ணுக்கு போக வேண்டியது 4 மனுஷங்களுக்கு போட்டோன்னு நாங்கள் முடிவு எடுத்து எங்களோட நிக்கல்சனோட உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்யலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்.